அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் ஆக்ஸில் இருந்து நான் உங்கள் கிஷோர். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாருமே தீபாவளிக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்போம். ஏஐ யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேட்டஸ் எப்படி தீபாவளிக்கு கிரியேட் பண்ணலாங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கிஷோர் ஆக்ஸ்க்கு உங்களை ஆதரவை தாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். எதில் கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி ஏஐ இல்லை. அதனால் நான் ஜெமினி ஏஐயை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ண போகிறோம் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக வேண்டி. எதே மாதிரி வேணுமோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக்கை சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு ஜெமினி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஏ டீடைல்டு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபார் எதுக்காக வேண்டி நமக்கு எதே மாதிரி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அதுக்கு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணும். நான் இப்போ என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா ஒரு கார்ட்டூன் ஸ்டைல் இமேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அதில் ஒரு ஃபாதர் ஒரு மதர் ரெண்டு பேருமே சேர்ந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வாங்க அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரியேட் டீடைல் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் ஃபார் எதுக்காக வேண்டி பார்த்தா தீபாவளி விஷ். ஓகேங்களா? தீபாவளி விஷக்காக வேண்டி ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ண போகிறோம். இன் விச் கிராமர்லாம் பார்க்காதீங்க, சும்மா ஜென்ரல் இதுக்காக வேண்டி நான் ஜென்ரலாக எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறதுக்காண்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். இன் விச் எ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செலிப்ரேட்டிங் தீபாவளி இன் வில்லேஜ். ஓகேங்களா? தீபாவளி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுறணுங்கிறதையும் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஹஸ்பண்ட் wearing a silk shirt and dhoti. அதாவது என்னென்னா சட்டையும் வேஸ்ட்டும் கட்டிட்டான்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ட் ஒய்ஃப் வியரிங் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கலரை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காண்டி ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். சில்க் சாரி கட்டியிருக்காங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். தே ஆர் ஹோல்டிங் கிராக்கர்ஸ். அவங்க வெடி கையில் வச்சுருக்காங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிலன்னா நீங்கள் தமிழ்லையுமே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கிலீஷில் தான் கொடுக்கணும்னு இல்லை. நான் ஏன் கன்வீனியன்ட்டுக்கு வேண்டி நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் வெடி கையில் வச்சுருக்காங்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் அங்கே இருக்குன்னு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தியாஸ் ஆர் லைட்டட் அரவுண்ட். அதுனா விளக்கெல்லாம் பக்கத்தில் எரியுதுங்கிற மாதிரி இதுக்காண்டி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஒரு டியாஸ்லாம் எரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஃபயர் ஒர்க்ஸ் ஆர் இன் தி பேக்ரவுண்ட். அது என்ன பேக்ரவுண்டில் வெடிலாம் வெடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஃபயர் ஒர்க்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கணுங்கிறத நான் கொடுத்துருக்குறேன். இது போக நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இது நேச்சுரலாக மனுஷங்க இருக்கிற மாதிரி வேண்டாம், எனக்கு ஒரு கார்ட்டூன் டைப்பில் வேணும். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் பிக்சார் ஸ்டைல் கார்ட்டூனாக கிரியேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அது பிக்சார் ஸ்டைலில் இருக்கணுங்கிறத நான் மென்ஷன் பண்ண போகிறேன். தி இமேஜ் should be of Pixar style animation. Pixar style animation மாதிரி இருக்கணுங்கிறக்காண்டி கொடுத்துருக்கேன். நான் Pixar style animation கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா மோர் கலர்ஃபுல், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சீன் கொடுத்துட்டு இப்போ நம்ம கொடுத்தோன்னா ஜெமினி நமக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், அது ஒரு இமேஜாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. பட் எனக்கு இது இமேஜாக வேண்டாம், ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக வேணும். ஏன்னா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயர் ஷேப் ஸ்டேட்டஸ் வைக்க நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அதை ஒரு ஃபுல் சைஸ் இமேஜாக வைக்க போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு இது டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக வேணும்னு கொடுக்க போகிறேன். ஐ வாண்ட் இட் ஹாஸ் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட். டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தோம். சில நேரம் ப்ராம்ப்டாகவே கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக கேட்டிருக்கோங்கிறனால சில நேரம் அது புரியாமல் இமேஜாக கொடுத்துருச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வேணும் கொடுத்தா அது மாதிரி அது ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ப்டாக நமக்கு கொடுக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல் டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், நான் எனக்கு இந்த ட்ரெஸ் இப்படி வேண்டாம் அப்படி வேண்டான்றதா நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ப்ராம்ப்டை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அது இமேஜ் ஸ்கொயர் ஷேப்பில் வந்தது, நமக்கு ஃபுல் இமேஜாக வரணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா திருப்பி இந்த 3 மேனர் இருக்குல்லையா, இந்த ஹாம்பர்கர் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிக்சர் தீபாவளி வில்லேஜ் அந்த டைட்டில் லெஃப்ட்டில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ சேட் கொடுங்க. நியூ சேட் கொடுத்துட்டு
அது ஃபுல் சைஸில் வரணும். அந்த ஃபுல் சைஸில் வரணுங்கிறக்காண்டி என் மொபைல் கேமராவில் ஒரு டம்மியாக ஒரு செவத்தியாக ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நான் அது மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை அட்டாச் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இந்த டம்மியாக ஒன்று இருக்கா, அதை அட்டாச் பண்ணிட்டான். இந்த டம்மி இமேஜை வந்து அட்டாச் பண்ணிச்சு. அந்த டம்மி இமேஜ்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி ஒரு வெத்தாக ஒரு செவத்தை எடுத்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதே டெஸ்ட் ப்ராம்ப்டை கொடுக்குறோம். லாஸ்ட்டில் என்ன ஆட் பண்ணுறோன்னா, சைஸ் ஷூட், அதாவது சொன்னால் அந்த சைஸ் வந்து இந்த அட்டாச் பண்ண இந்த இமேஜ் சைஸில் வேணும்னு கொடுக்குறோம். ஷூட் பி தி ஃபுல் சைஸ் ஆஃப் தி அட்டாச்ட் ரெஃபரன்ஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இது எது கொடுக்குறோன்னா, நீ இமேஜை வந்து நான் சொன்ன மாதிரி கிரியேட் பண்ணு, ஆனால் அந்த இமேஜோட சைஸ் வந்து இப்போ அட்டாச் பண்ணியிருக்கோம்ல அந்த சைஸில் வேணும். அப்படின்னா தான் அது ஒரு ஃபுல் சைஸ் இமேஜாக வரும். நீங்கள் முன்னாடியே பார்த்துப்பீங்க, ஸ்கொயராக சின்னதாக வந்துருது. நமக்கு அப்படி இருந்தால் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது நல்லா இருக்காது. நம்ம ஃபுல் சைஸாக வேணுங்கிறக்காண்டி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் என்ன இமேஜ் யூஸ் பண்ணாலும் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இப்போ கொடுக்குறோம். இப்போ நமக்கு வந்து இமேஜ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இது வந்து நான் கார்ட்டூன் இதுக்காக எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வச்சு தான் வேணும்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணும்போது பிக்சர் ஸ்டைலுக்கு பதிலாக ரியலிஸ்டிக்னு கொடுத்தீங்கன்னா ரியலாக கிரியேட் ஆகும். உங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வந்து சைஸ் ஷுட் பி ஃபுல் சைஸ் வந்து அட்டாச் ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் என் ஃபோட்டோவை யூஸ் பண்ணணும்னு கொடுக்கணும். அப்படின்னா என்னென்னா, யூஸ் தி சேம் ரெஃபரன்ஸ் பர்சன் ஃபார் திஸ் இமேஜ் அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரிசர்வ் தி டீடைல்ஸ் அட்டாச்ட் ஃப்ரம் தி ரெஃபரன்ஸ் இமேஜ் ஃபேஸ் டீடைல்ஸ்னு கொடுக்கணும். அதாவது ப்ரிசர்வ் தி ஃபேஸ் டீடைல்ஸ் அஸ் இன் தி அட்டாச் இமேஜ் கொடுத்தீங்கன்னா உங்கள் முகத்தை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி கொடுத்துருக்கோம், அந்த ஃபுல் சைஸில் வேணும்னு கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம கிரியேட் ஆன இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைஸாக கிரியேட் ஆகிருச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இதில் ஹாப்பி தீபாவளி விஷஸ் இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன கொடுக்கலான்னா, ஆட் ட்ரெண்டி டெக்ஸ்ட் ஹாப்பி தீபாவளி விஷஸ் to the image in a trendy font. அதாவது ஒரு அழகான ஃபாண்ட்டில் வந்து ஹாப்பி தீபாவளி விஷஸ்ங்கிறத இமேஜுக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். டெக்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த எழுத்துக்கள் இந்த ஹாப்பி தீபாவளி விஷஸ் ஆட் பண்ண கொடுத்தோன்னா, இமேஜ் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன், அதுவாக கரெக்ட் பண்ணிக்குவேன். அதனால் ரொம்பலாம் யோசியாதீங்க. நான் ஒரு எளிமையான இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ கொடுத்தோடனே இப்போ பாருங்கள் இமேஜ் கிரியேட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஹாப்பி தீபாவளி விஷஸ்ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான இமேஜை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும். எப்படி டவுன்லோட் பண்ணால் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே டாப்பில் டவுன்லோட் இருக்குது பாருங்கள், ஷேர் சிம்பிள் கிடைச்சப்போ டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படியே ஸ்டேட்டிக்காக நீங்கள், அதாவது எந்த வித மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இப்படியே நீங்கள் ஒரு இமேஜ் ஸ்டேட்டஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை, இதுக்கு அனிமேஷன் ஆகி கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய ஆப் வந்து மெட்டா ஏஐ ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் மெட்டா ஏஐ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் லாகின்லாம் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல ரைட்டில், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி கேலரி போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண இமேஜ் சேவ் ஆகிருக்கும் இல்லையா, அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், அனிமேட் தி இமேஜ் பேக்ரவுண்ட் ஒன்லி அண்ட் தி லைட்ஸ். சும்மா இதில் வந்து எதெல்லாம் அனிமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க. இங்கே நிறைய லைட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கிராக்கர்ஸ் இதெல்லாம் மட்டும் நான் வந்து அனிமேட் பண்ணேன், அவங்கள அப்படியே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சும்மா இப்படி கொடுத்துட்டிங்கன்னா பாட்டுக்கு இதை அனிமேட் பண்ணும். ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி 1 நிமிஷம் எடுக்கும், உங்கள் நெட்டு ஸ்பீடை பொறுத்து. இப்போ அனிமேட் கொடுத்துருங்க, அனிமேட் ஆகிட்டுருக்கு பாருங்க. ஒரு அழகான அனிமேஷனுடன் ஹாப்பி தீபாவளி ஸ்டேட்டஸ் நமக்கு ரெடி ஆகிருச்சு. இந்த இப்போ சொன்னேன் இல்லையா ஜெமினி ஆப், அதுக்கப்புறம் இந்த மெட்டா ரெண்டுமே ஃபுல்லி ஃப்ரீ வெர்ஷன். அதனால் நீங்கள் எந்த காசும் நீங்கள் செலவழிக்க வேண்டாம். இதே மாதிரி கிரியேட் பண்ணி அழகான ஒரு அனிமேஷனை நீங்கள் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 3 டாட் இருக்கு இல்லையா, அது 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் சேவ் ஆயிரும், சரி இந்த வீடியோ சேவ் ஆயிரும். அதை வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சிடலாம். நான் வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஜெமினியில் இதே மாதிரி நீங்களே கார்ட்டூன் இமேஜாக இது பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராம்ப்ட் தேவைன்னா அதை நீங்கள் யோசிச்சு கொடுத்தீங்கன்னா அதுவே கொடுத்துரும். கிரியேட் ஏ ப்ராம்ப்ட், திஸ் பர்சன் இன் த ரெஃபரன்ஸ் இமேஜ் அண்ட் திஸ் உமன் இன் த ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் they are celebrating தீபாவளி இன் அ பிக்சர் ஸ்டைல் அனிமேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவே வந்து அது இதே மாதிரி ஒரு அனிமேஷனாக கொடுத்துரும். கொடுத்தக்கப்புறம் இதே ப்ராசஸ் தான், இமேஜ் ஜென்ரேட் ஆன உடனே அதை வந்து நீங்கள் மெட்டா ஏஐல கொடுத்து இதே மாதிரி அனிமேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கிஷோர் ராக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை தாருங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவுடன் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஹாப்பி தீபாவளி.